10 மாசத்துல 25 கோடி தங்கவயல் மக்களுக்காக இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. 1000 acres லேண்ட்ல அட்லீஸ்ட் 50 கம்பெனிஸ் வந்தா ஒரு கம்பெனி 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா 50 கம்பெனிஸ்ல எத்தனை பேருக்கு கேஜிஎஃப் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வரும்? யோசனை பண்ணுங்க. நான் உண்மைதான் பேசுறேன், பேசுறது இல்ல. எது பண்ணிருக்கிறோமோ காங்கிரஸ் கவர்மெண்ட் அதுதான் நாங்க சொல்றோம். வேற நான் சும்மா சொல்ல வருது எனக்கு மனசு இல்ல, மனசாட்சிக்கு அது வராது. எது பண்ணிருக்கிறாங்க எங்க கவர்மெண்ட் அதுதான் நான் சொல்றேன். 50 வருஷமா யாரும் பண்ணல, நாளைக்கு யாரும் பண்ண முடியாது. இது ஒரு ஹிஸ்டரி கேஜிஎஃப் மக்களுக்காக, இது ஒரு ஹிஸ்டரி. அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாளை விடிவெளியா விளங்கி நிற்கும் இளைஞர்களுக்கும் என் உடன்பிறவா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நமது சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபா மேடம் அவர்கள் சார்பாகவும் இங்கு வந்திருக்கும் அனைவரின் கவுன்சிலர்கள் சார்பாகவும் உங்களை வருக வருகவென வரவேற்று வணங்கிக் கொள்கின்றோம். என்னத்துக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். மேடம் நம்ம கிட்ட ஓட்டு கேட்க வந்திருக்காங்க. இதே மேடம் முன்ன அவங்க எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டப்போ 5 கேரண்டிகளை நம்மளுக்கு கொடுத்தாங்க. அந்த கேரண்டியை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோமா இல்லையா? 2000 ரூபாய் வாங்குறோமா இல்லையா? அந்த 2000 ரூபாய் வாங்கும்போது நம்ம புருஷனோ பிள்ளையோ 20000 ரூபாய் சம்பாதிச்சுன்னு வந்து கொடுத்தா கூட படாத சந்தோஷம் அப்ப படுறோம். ஐயோ எனக்கு 2000 ரூபாய் வந்துட்டுக்குது, என்னம்மா பண்ண? ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டேன். அந்த குழந்தைகளை அந்த பசியை தீக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த 2000 ரூபாய் கொடுத்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்? நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்? கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடணும். எம்எல்ஏ கேரண்டியை கொடுத்தாங்க. அதே போல இப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் கௌதம் என்பவரை இந்த தேர்தலுக்கு வேட்பாளரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவருக்கு ஓட்டு கேட்கத்தான் நம்ம மேடம் இங்க வந்திருக்காங்க. நம்ம கர்நாடகா கவர்மெண்ட் நம்மளுக்கு அத்தனை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல காங்கிரஸ் உட்கார்ந்தா அதே போல 5 இம்ப்ளிமெண்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல முதலாவதா ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 1 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு போட போறாங்க. அதை நம்ம அனுபவிக்கணும்னா நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்? காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடணும். இது குடும்ப தலைவிக்கு மட்டும் உதவி இல்ல, குடும்ப தலைவனுக்கும் சேர்ந்து. எப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு மாசத்துக்கு 2000 ரூபாய் காசு, ரேஷன் காசு, கரண்ட் பில்லு ஃப்ரீ. ஒரு குடும்ப தலைவனின் சுமைய பாதி சுமக்கிறாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட். இது குடும்ப தலைவனுக்கும் உதவி, குடும்ப தலைவிக்கும் உதவி. இப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம யோசித்து பார்த்து ஓட்டு போட்டோம்னா நம்ம அவங்க அனுபவிக்காத சலுகையும் நாம அனுபவிப்போம். அதனால நாம காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு அளிக்கணும்னு கேட்கறதுக்காக நம்ம மேடம் இங்க வந்திருக்காங்க. இதை விட ஒரு பெரிய விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அது என்னன்னா, நம்ம இங்க நின்று நம்ம டெய்லி டிராவலர்ஸை பத்தி பேசணும், ஞாபகம் இருக்கா? அந்த டெய்லி டிராவலர்ஸ்க்கு மேடம் இப்ப ஒரு பெரிய ஃபேக்டரியை கொண்டு வந்து இங்க நின்றுருக்க பல தாய்மார்களின் கண்ணீரை துடைக்க போறாங்க. பல சகோதர சகோதரிகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. இது யாரால மட்டும் முடிந்ததுன்னா நம்ம மேடம் ஒருத்தரால மட்டும்தான் முடிந்தது. அதனால தயவு செய்து நீங்க எல்லாருமே சிந்திச்சு, ஒரு தாயோடைய கஷ்டம் இன்னொரு தாய்க்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த தாயின் கஷ்டத்தை போக்க வந்த தாய் யாருன்னா இவங்க தான். அதனால இவங்க யாருக்கு நமக்கு ஓட்டளிக்க சொல்றாங்களோ அவங்களுக்கு நாம ஓட்டளிச்சு அவங்கள மாபெரும் வெற்றி பெற செய்யணும்னு உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கையிற்கு பாரு, இந்த கைக்கு பல கதை இருக்கு. இது அன்னமிடுற கை, இது ஆட்டி வைக்கிற கை, இது ஆக்கும் கை, இது அழிக்கும் கை. அதனால தயவு செய்து எல்லோருமே ஒரு நிமிஷம் இங்க நின்று நாமே உறுதி எடுத்துக்கின்னு இந்த கை சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்களிக்கணும் அப்படின்ற உறுதிமொழியை நாம எடுத்துக்கிட்டு தயவு செய்து